6 மாசத்துல இருந்தே தயிர் கொடுக்கலாம்னு சொன்னதுல இருந்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தயிர் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காதா, இருமல் வந்துடாதா அப்படிங்கிறது தான். இன்னுமே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயிர் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க அம்மாவுக்கு கொடுத்தாலே சளி பிடிச்சிடும், அது எப்படி குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி சளி எதனால பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அதோட பதில் தெரிஞ்சிடும். நமக்கு நார்மலாவே சளி வரணும் அப்படின்னா நம்மளை சுத்தி ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நம்மள இன்ஃபெக்ட் பண்ணணும். அப்படி வைரஸோ பாக்டீரியாவோ நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாம அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா அது அலர்ஜினால கூட இருக்கலாம். ஸோ இது போக தயிர்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பதில் ஈஸியா தெரிஞ்சிடும். தயிர்ல கால்சியம், புரோட்டீன், அது போக ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் நிறையவே இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அதாவது நல்ல பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய குடல்ல கட் இம்யூனிட்டி அதிகப்படுத்தும். அதனால ரிப்பீட்டடா ஒரு டயரியா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராம அதை நம்மள தடுக்குது. அதே மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம குடலோட இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுனால அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் நமக்கு வராம அதை தடுக்குது. அதே மாதிரி அது கட் பிரெயின் ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட மூடை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கிற இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு சில ஃபுட்ல இருந்து தான் கிடைக்கும். அதுல தயிர் ரொம்ப முக்கியமான ஃபுட்டு. இவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கிற தயிரை நமக்கு அது சளி பிடிக்க வச்சிரும், இல்ல காய்ச்சல் வர வச்சிரும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அதை கொடுக்காம இருக்க தேவையே இல்லை. தாராளமா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவரோ இன்ஃபெக்ஷனோ இருக்கு, இல்ல சளியே இருந்தாலுமே உங்க குழந்தைங்களுக்கு வீட்டுல போட்ட தயிரை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு பயம் இல்லாம நீங்க கொடுக்கலாம். தயிரை நீங்க எப்பெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்க குழந்தைக்கு ஒரு கவுமில் புரோட்டீன் அலர்ஜி இருக்கு, இல்ல லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு, தயிர் கொடுத்தா ஒரு அலர்ஜி வரும் அப்படின்னா மட்டும் நீங்க தயிரை அவாய்ட் பண்ணா போதும். மற்ற எல்லா சுச்சுவேஷன்லயுமே குழந்தைக்கு நீங்க தயிரை தாராளமா கொடுக்கலாம். தேங்க்யூ.